ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோட துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோட நாங்கள் வாழ்த்தி வணங்கி உம்மை போற்றுகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற எங்கள் ராஜாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இரட்சகரானவரே, உம்மை துதிக்கிறோம். பெரியவரே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம். வல்லமை உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். நீதிபரரே, உம்மை துதிக்கிறோம். ஜீவாதிபதியே, உம்மை துதிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகிமையின் தேவன், மகத்துவங்களின் தேவன், நீர் அதிசயமான தேவன், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. ஆகவே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எந்த துதிக்கும் எந்த ஸ்தோத்திரத்துக்கும் மேலான மகிமையுள்ள உம்முடைய நாமத்தை துதித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் தேவனே, நீர் எங்கள் நடுவிலே நல்லவராய், வல்லவராய், பெரியவராய், போதுமானவராய், இரக்கமுள்ளவராய், தயை உள்ளவராய் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவிக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவாதிபதியானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவாதிபதியாகிய தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமான தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எபினேசரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். யெகோவா ஈரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். யெகோவா நிசியே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். யெகோவா சம்மாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயமானவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சகலவிதமான ஆறுதலின் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீதிபரராகிய தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மீது இரக்கம் வைத்து எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பலவீனங்களிலே உம்முடைய பலனை பூரணமாய் விளங்க பண்ணுகிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மீது அன்பு வைத்து, இரக்கம் வைத்து, தயவு வைத்து எங்களை நடத்துகிற உம்முடைய அநாதி கிருபைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மகத்துவங்களின் தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் ஆசீர்வாதமாய் நிறுத்துகிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவாதிபதியாகிய தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை ஒரு நாளும் கைவிடாதவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையும் எங்களை மறக்காதவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தாய் தகப்பனை ஆண்டவரே, தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் எங்களை சேர்த்து கொள்ளுகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அதிகமாய் ஆட்கொண்டு நடத்துகின்ற எங்கள் அன்பின் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை எந்த இடங்களிலேயும் எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு
என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ராஜாவாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் உன்னதமாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபாசனபதியே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையின் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் இரக்கங்களின் பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நீர் மாறாதவர், மகிமையானவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தயை உள்ளவர். அதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆட்கொள்ளுகிற எங்கள் அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை எப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக பலம் தந்து கிருபை தந்து வழிநடத்துகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் அன்பின் தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாங்கள் உமக்கு நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்தி உம்மை நன்றியோடு நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையில உம்முடைய பாதங்களை முத்தம் செய்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் நிறைவோடு செபிக்கிறேன். என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் பேசுகிற அடியனுக்கும் கேட்கிற யாவருக்கும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். எங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு நான் வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்மை கூட நின்று வழிநடத்தி ஆசீர்வதிக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாய் இருந்து நம்மை வழிநடத்தும்படிக்கு அவர் நமக்காக யாவற்றையும் சிலுவையிலே செய்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. நேற்றைய தினத்திலே நாம் 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்திலே தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து வந்தோம். மறுபடியும் அந்த வசனத்தை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றார். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்திலே நாம் கொஞ்சம் தண்ணீர் என்ற வார்த்தையை சிந்தித்தோம். இன்றைக்கு நாம் மற்றொரு சம்பவத்தை சிந்திக்க இருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீர் எனக்கு கொண்டு வா என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு பாத்திரத்தில் என்று சொல்லியிருக்கிறார். பாத்திரங்கள் என்று சொல்லியிருந்தால் அது பன்மையை குறிக்கிறது. பாத்திரம் ஒரு பாத்திரத்தில் என்றால் ஒருமையை குறிக்கிறது. இந்த பாத்திரங்கள்ல 2 விதங்கள் இருக்கிறது. ஒன்று விசல் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார். விசல் என்றால் தேவன் கானா ஊர்ல கல்யாண வீட்டிலே பயன்படுத்தின
அந்த கற்சாடிகளையும் விசில் என்று சொல்லுகிறது. அதே சமயத்தில் ஆதியாகமத்தில் யாக்கோபு தன் பிள்ளைகளை மறுபடியும் எகிப்துக்கு கொண்டு போகும்படி தானியங்களையும் தேனையும் இவையெல்லாம் கொண்டு போகும்படி சொல்லுகிற இடத்துல விசல் என்று பயன்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நான் சொல்லுகிறது தண்ணீர் மொண்டு குடிக்கிற பாத்திரத்தையும் சமையல் செய்கிற பாத்திரங்களையும் மற்ற எந்த காரியங்களுக்காக புழங்குகின்ற பாத்திரங்களுக்கும் ஆங்கிலத்தில் விசல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவர் அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தில் பவுலை குறித்து சொல்லுகிறார், இவன் எனக்காக பாடுபடும்படி தெரிந்து கொண்ட பாத்திரம். இது கேரக்டரை குறிக்கிறது, இது ஆள் தத்துவத்தை குறிக்கிறது, உயிரினையை குறிக்கிறது. இந்த எலியா சொன்ன அந்த பாத்திரம் அக்கிரினை, உயிரற்றது. ஆனால் கர்த்தர் அனனியாவுக்கு சொன்ன அந்த பாத்திரம் உயிருள்ளது. சவுலை பவுலாக மாற்றுகிற, அவன் எனக்காக வெகுவாக பாடுபடுகிற பாத்திரமாய் இருப்பான். அது கேரக்டர், அது உயிரினை, இது அக்கிரினை. ஆனால் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பாத்திரம் வேதத்திலே நீங்கள் திருப்பி கொண்டிருந்தால், வேதம் கையில வைத்து கொண்டிருந்தால் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் 22வது வசனம். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ கத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். கத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. நீ இனி உக்கிரகத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை குடிப்பதில்லை. உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும், கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியாக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன் என்றார். உன்னை சஞ்சலப்படுத்தினவர்கள் கையிலே அதை கொடுப்பேன் என்றார். இங்கே கத்தளிப்பின் பாத்திரத்திலே குடித்து கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களின் சிறையிருப்பை காட்டுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் யார் என்றால், இந்த 51:3 வாசிப்பீர்களானால், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதட அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். என் ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் ஜாதியாரே, என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். என் நியாய பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என் நீதி சமீபமாய் இருக்கிறது. என் ரட்சிப்பு வெளிப்படும். என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும். தீவுகள் எனக்கு காத்திருந்து
என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள், கீழே இருக்கிற பூமியை நோக்கி பாருங்கள். வானம் புகழை போல ஒழிந்து போம், பூமி வஸ்திரத்தை போல் பழமையாய் அதன் குடிகளும் அப்படியே ஒழிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்று போவதில்லை. என் நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் என்று ஒரு பெரிய காரியத்தை இங்கே சொல்லுகிறார். அப்படி என்றால் ஜனங்கள் ஏதோ சில காரியங்களுக்கு பயந்து அவர்கள் தேவனை விட்டு தூரமாய் போயிருக்கிறாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் ஆறுதல் செய்து பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து வனாந்தரத்தை ஏதேனை போல மாற்ற செய்து அவாந்தர வெளியை கர்த்தருடைய தோட்டத்தை போல மாற்ற செய்து சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவர்களுக்கு தந்து அவர்களுக்குள்ளிருந்து துதியும் கீத சத்தமும் புறப்பட வைக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆனால் இந்த ஜனங்கள் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய நன்மைகளையும் விடுதலையையும் அனுபவித்து வந்த இஸ்ரவேலர்கள் சில சூழ்நிலைகளிலே அவர்கள் போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள், பயந்து போகிறார்கள், அல்லது சிறைப்பட்டு போகிறார். இவையெல்லாம் நாம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது தெரியும். ஆங்காங்கே அவர்களுக்கு இரட்சகனை ஏற்படுத்தி கொண்டு வந்தார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிறதை ஜனங்கள் விரும்பாதபடியால் தங்களுக்கு ராஜா ஏற்பட வேண்டும் என்று ராஜாவை ஏற்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அந்த சமயத்தில ராஜாக்கள் ஏற்படுத்தப்பட்டு அந்த ராஜாக்கள் கர்த்தரை தேடுகிற ராஜாக்கள் ஜனங்களை கர்த்தரை தேட வைத்தார்கள். கர்த்தரை தேடாத ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் ராஜாவும் பாகால்களை சேவித்து மக்களையும் பாகால்களை சேவிக்க போன அந்த சமயத்திலே தான் இந்த தத்தளிப்பின் பாத்திரம் ஜனங்கள் கையிலே கொடுக்கப்படுகிறது. எப்பொழுதுமே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ரட்சிக்கிறதிலே, ஆறுதல் செய்கிறதிலே, தேற்றுவதிலே, அவர்களை பலப்படுவதிலே எப்பொழுதும் அவர் உண்மையாய் இருக்கிறார். வனாந்தரமான வாழ்க்கை நமக்கு காணப்பட்டாலும் அந்த வனாந்தரமாகவே தெரியாதபடி அந்த வனாந்தரத்திலே வயல்வெளியாய் மாற்றுகிற கர்த்தர் நம்முடைய தேவன். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க 32ஆம் அதிகாரம், ஏசாயா 32ஆம் அதிகாரத்தை என்னோட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 32ஆம் அதிகாரம் 10வது வசனம் நினைக்கிறேன், பாருங்க. சாரியமா இருங்க, 15வது வசனம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும், உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம், அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி, செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். காடாக எண்ணப்படும். வனாந்திரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும். வனாந்திரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும். செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும். செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும். நீதியின் கிரியை சமாதானமும், நீதியின் கிரியை சமாதானமும்
நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். இதுதான் ஆண்டவர் தம்முடைய ரட்சிக்கப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருந்த சுதந்திரம், ஆசீர்வாதம். ஆனால் தேவனுடைய நன்மைகளை அனுபவித்து தேவனுடைய பலத்த கரத்தை பார்த்து அவருடைய ஓங்கிய புயத்தை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு வந்த ஜனங்கள் இப்பொழுது பின்மாற்றத்திலே போகிறார். ஆகவேதான் இந்த ஏசாயா இந்த 51ஆம் அதிகாரத்தில ஜனங்களை பார்த்து சொல்லுகிறது என்னவென்றால், நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். இது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து நமக்காக மரிப்பார், ரட்சிப்பார் என்பதற்கு அடையாளமா இருக்கிறது. வெட்டின கன்மலை இயேசு கிறிஸ்து, தோண்டி எடுக்கப்பட்ட குழிகள் அவருடைய காயங்கள். ஆனால் இங்கு என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய பிள்ளைகள் தேவனை தேடும் போது, தேவனை பற்றி கொள்ளும் போது தேவன் கரம் பிடித்து நடத்துகிறார். ஆனால் இதே ஜனங்கள் தேவனை தேடி அவரை பின்பற்றி வந்தபோது அவர்கள் வனாந்தரத்தை வயல் நிலமாக மாற்றி இருக்கிறார். பசுமையான வயல் நிலத்தை காடாக மாற்றி இருக்கிறார். அவர்கள் செல்வ வாழ்வாய் வாழ்ந்தார்கள் என்று நெகேமியா 9:25 வசனத்தின் பின்பகுதியிலே சொல்லுகிறது. அப்படி இருந்தவர்கள் இப்பொழுது சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கதறிக் கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள். யாரால இது நடந்தது? யோயாக்கீம் என்று சொல்லப்படுகிற அந்த ராஜாக்களின் காலத்திலே ஜனங்கள் வழி தவறி போவதற்கு, இடறி போவதற்கான காரியங்கள் செய்யப்படுகிறது. இப்பொழுது அவர்கள் கையிலே ரட்சிப்பின் பாத்திரம் இல்லை. அற்புத அடையாளங்களை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தின பாத்திரங்கள் அவர் கையில இல்லை. மாறாக அவர்கள் கையில தத்தளிப்பின் பாத்திரம் இருக்கிறது. இது எதற்கு நான் ஒப்பிடுகிறேன் என்றால், மத தீவிரவாதம் எங்கே இருக்கிறதோ அங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் படுகிற அல்லோகோலப்படுகிற நிலையை காட்டுகிறது. ஆராதனை செய்ய விடாம, ஜபிக்க விடாம, இப்படி ஜனங்களை தள்ளாட பண்ணுகிற நிலைமையை காட்டுகிறது. இரண்டாவது, தேவனுடைய நன்மைகளை அனுபவித்து பரம ஈவை ருசி பார்த்து மறுதலித்து போன, பின்மாறி போனவர்கள் கையிலேயும் இந்த தத்தளிப்பின் பாத்திரம் இருக்கிறது. அதுல குடித்து கொண்டிருக்கிறார். நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று அவர்கள் தேவனை நன்றாக தேடிக்கொண்டு வந்தவர்கள் சில நேரங்களில் சூழ்நிலைகள் நிமித்தம் அல்ல, இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றி திரிந்து அப்படி கர்த்தருக்குள்ளே பரிசுத்தமாய் வாழ்ந்த அவர்களை விழுங்கி போடுகிறார். அப்போ ஜனங்கள் கையில தத்தளிப்பின் பாத்திரம் வருவதற்கு 3 காரியங்கள் தான். ஒன்று, கண்களின் இச்சை. அடுத்து ஜீவனத்தின் பெருமை. அடுத்து மாம்சத்தின் இச்சை. இந்த 3ம் மனுஷனை ஜெயிக்கும்படிக்குதான் இயேசு கிறிஸ்து வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையாக, தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியாக நமக்காக சிலுவையில 3 ஆணிகளிலே தொங்கினார். அவருடைய சரீரம் முழுவதும் கசையடிகளால் வெட்டப்படுகிறது. அவருடைய முதுகை
ஏர் உழுகிறது போல உழுதார்கள். அந்த சவுக்கினாலே பிடித்து இழுத்த போது, எப்படி ஏர் ஓட்டும் போது அந்த படைசால்கள், அந்த பூமியில இருக்கிற மண்ணானது ரெண்டு பக்கமும் பெறலுகிறதோ, அதுபோல அவருடைய சரீரத்தில் இருந்த சதைகள், தசைகள் பிரித்து தொங்கினது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் தலையில முள்கிரீடம் வைக்கப்பட்டது. வினா கிறிஸ்டி என்ற முள்கிரீடம். அது ஒரு வகையான முள் செடி, உறுதியானது, இரும்பு ஆணியை விட உறுதியானது. அதுல பின்னி வைக்கப்பட்ட முள்கிரீடம். அவருடைய தலை தோண்டி எடுக்கப்படுகிறது. அவருடைய சரீரம் கிழுக்கி எடுக்கப்படுகிறது, வெட்டி எடுக்கப்படுகிறது, விழாவிலே குத்தப்படுகிறது. இத்தனையும் எதற்காக? நமக்காக தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையை நோக்கி பார்க்கிறவர்களாய், தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழிகளை பார்க்கிறவர்களாய் நாம் இருந்தால் நாம் ரட்சிக்கப்படும். இந்த அனுபவங்களை மறந்துட்டு தேவனுடைய வார்த்தைக்கு செவிகொடாமல் பின்மாறி போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். குறிப்பா சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கிறார்கள், வேளாங்கண்ணிக்கு போகிறார். இங்க அச்சரப்பாக்கத்தில் இருக்கிற மலை மாதா அந்த இடத்திற்கு போகிறார். போய் உலகத்தார் படையல் போடுகிறது போல அங்கே படையல் போடுகிறார். அங்கே போய் காணிக்கைகளை செலுத்துகிறார்கள். இதுதான் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை வகை தேடி சுற்றி திரிகிறதோ அந்த சிங்கம் தான் இந்த சிங்கம். அங்கே போய் தங்கள் ஆத்தும ரட்சிப்பை இழந்து, எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் வருஷந்தோறும் போவாங்க, ஆவிக்குரியவங்க தான். போயிட்டு இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம எல்லாத்தையும் இழந்து நடுத்தெருவுல நிக்கிறாங்க. இவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா தேவனை விட்டு தூரமாய் போகும்போது இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை ஆண்டவர் கொடுக்கல, நம்மளா எடுத்துக்கிறோம். சில வேளைகள்ல பேயும் இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை நம் கையில கொடுத்து விடுகிறார். நல்லா நீங்க கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு பின்வாங்கின போதெல்லாம் சத்துருக்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். 7 வருஷம், 14 வருஷம், 20 வருஷம் சத்துருக்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். சமீபத்துல நான் பேசின தெபோராலை குறித்து 20 வருஷம் யாபீன் என்கிற அசரிய ராஜா அவளை ஆளுகை செய்கிறார். அவனுடைய தளபதி தான் சிசேரா, 900 இருப்பு ரதங்களை வைத்திருக்கிறார். ஆனால் தேவன் தெபோராலை கொண்டு பேசி தைரியப்படுத்தி பாராக் வாலிபனை எழுப்பி ஒரு பெரிய ரட்சிப்பை ஜனங்களுக்கு கொடுக்க. சில நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இக்கரையிலிருந்து அக்கறை பார்க்கிற மாட்டுக்கு பச்சையாக தெரியும், அக்கறையிலிருந்து இக்கரை பார்க்கிற மாட்டுக்கு பச்சையாக தெரியும். சமீபத்தில் ஒரு சகோதரிய பார்த்தேன். அவங்க என்கிட்ட ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து இருக்கிறார். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை, எப்போ என் மகளுடைய பேச்சை கேட்டு அவங்க வீட்டுல இருக்கிறதுனால அவங்களுடைய மிரட்டலுக்கு பயந்து இங்கிருந்து நான் அந்த சபைக்கு போனேனோ என் நிம்மதியெல்லாம் போச்சு, என் சமாதானம் எல்லாம் போச்சு,
என் சந்தோஷம் எல்லாம் போச்சுன்னு அந்த அம்மா அழுகுறாங்க. சரி வந்துருங்களேன் அப்படின்னு வர முடியல. இதுக்கு பேர் தான் தத்தளிப்பின் பாத்திரம். அதுல அவங்க குடிச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்ல. இன்னொரு குடும்பத்தை எனக்கு தெரியும். நாங்கள் அவங்களுடைய மருமகளை கூப்பிட்டு கண்டிக்கலன்னு சொல்லி, அவங்க சொல்றதெல்லாம் நான் நம்பலன்னு சொல்லி போனாங்க. இன்னைக்கு டோட்டல் குடும்பமே தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க கடைசியா சொன்ன வார்த்தை, பாஸ்டருக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நானாதான் அப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சங்கடப்படுறாங்க. அப்போ சொன்னவர் சொன்னாரு, வந்துருங்களேன் மறுபடியும், இனியெல்லாம் வர முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு பிரிஸ்டேஜ் இஷ்யூவோட இருக்கிறவங்க இருக்கிறாங்க. தத்தரிப்பின் பாத்திரத்தில குடிச்சாலும் குடிப்போமே தவிர ஒப்புரவாக மாட்டோம், ஐக்கியப்பட மாட்டோம், தேவனுக்காக வாழ மாட்டோம் என்று தீர்மானித்து கொண்டவர்களை யாரும் ஒன்றையும் செய்துவிட முடியாது. நேற்றைய தினத்துல அண்ணன் ஆர் ஸ்டான்லி பிரசங்கம் பண்ணும்போது 2 காரியத்தை குறிப்பிட்டார். ஒன்று பாவம், இன்னொன்று குற்றம் சாட்டுதல். குற்றம் சாட்டிக் கொண்டு இருக்கிறவன் பிசாசு. பாவம் செய்தவனை உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். உணர்ந்தவன் திரும்பவும் தேவனிடத்திலே வந்து விடுகிறான். குற்ற உணர்வு அடைந்தவன் தேவனிடத்திலே போகாமல் 30 வெள்ளைக்காசுகளை எடுத்துக்கொண்டு ஆசாரியத்திலே போகிறான். அதனாலே அவன் நான்று கொண்டு சாகிறான். ஆனால் 30 வெள்ளைக்காசுக்கு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தவனை விட 3 முறை தெரியாதுன்னு மறுதளித்தவன் தான் பெரிய பாவி. ஆனால் இயேசு அவனை பார்த்தவுடனே, அவன் இயேசுவை பார்த்தவுடனே மனம் கசந்து அழுது ஆண்டவரோட ஒப்புரவாகிறான். ஆண்டவர் அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டு, அங்க பேதுரு அறிக்கை செய்த மாதிரி இல்லை, மனம் கசந்து அழுதான் இருக்கிறார். அந்த அழுகையின் உணர்வை புரிந்து கொண்ட இயேசு அவனுக்கு மனம் இறங்கி அவனை திரும்பவும் 12 அப்போஸ்தலர்களுக்கு பிரதான அப்போஸ்தலனாக வைத்திருக்கிறார் என்று சொன்னார். குற்றம், நான் பெரிய குற்றத்தை செய்தேன் என்று உணர்ந்தவன் ஆண்டவரிடத்திலே வராமல் ஆசாரியரிடத்திலே போனான். அதனால அவன் அப்போஸ்தலருடைய பங்கிலே இல்லாதபடி போய்விட்டான் என்று சொன்னார். இது எத்தனை உண்மை பாருங்க பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாவத்தை தேவன் உணர்த்துகிறதற்கு பரிசுத்த ஆவியானவரை வைத்திருக்கிறார். குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கிறவனு பிசாசு. பிசாசு எப்பவும் குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பான், அவனால குற்றத்தை மூட முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து பாவத்தை உணர்த்தி, கண்டித்து உணர்த்தி, அவனை சரிப்படுத்தி தன்னோடு இணைத்துக் கொண்டு தன்னுடைய எல்லா சந்தோஷத்திலையும் பங்கு கொடுக்கிறார். அதுதான் இங்க சொல்லுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம கையில இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போடுவதற்கு இயேசு கிறிஸ்துதான் சிலுவையை சுமந்திருக்கிறார். பெரும்பாலுள்ள ஸ்திரீ தத்தளிப்பின் பாத்திரத்திலே குடித்துக் கொண்டிருந்தவளை ஆண்டவர் அதை பிடுங்கி அவளை விட்டு நீக்கி தேவனை மகிமைப்படுத்தும்படி செய்தார். 18 வருஷமாய்
பலவீனம் என்கிற தத்தளிப்பின் பாத்திரத்திலே குடித்து கொண்டிருந்த, கோணி போயிருந்த, நிமிர முடியாதிருந்த அந்த பெண்ணை தம்முடைய கரத்தை அவள் மேல் வைத்து அவளுக்குள் இருந்த பலவீனத்தின் ஆவியை கட்டென்று கொண்டு வெளியேற்றினால் அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அன்பானவர்களே, 38 வருஷமாய் சப்பானியா இருந்தவன், அந்த சப்பானி என்கிற பாத்திரத்திலே குடித்து கொண்டிருந்தவனை இயேசு கிறிஸ்து, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டபோது அவனுக்குள் இருந்த மூட நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். இந்த குளம் கலக்கப்படும் போது யார் முதல்ல இறங்குறாங்களோ அவங்க சுகமாவாங்க. ஆனால் கலக்கப்பட்டதும் இல்லை, சுகமடைந்ததும் இல்லை. இப்படி நிறைய கிறிஸ்தவர்கள் மூட நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், விசுவாச துரோகம் செய்கிறார். நம்முடைய தேவன் யார்? நம்மை ரட்சித்தவர். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொன்னவர். சரீரத்திலே போராட்டங்கள் வருகிறது என்று சொன்னால் சிலதை தேவன் அனுமதிக்கிறார், சிலதை பிசாசே கொடுக்கிறார். நான் உங்களுக்கு தைரியமாய் சொல்லுகிறேன், தேவன் அனுமதித்ததா இருந்தாலும் பிசாசு அனுமதித்ததா இருந்தாலும் இதை ரெண்டையும் நீக்கி போடுவதற்கு என் இயேசு நம்முடைய சிலுவையை சுமந்திருக்கிறார், ஜீவனை மரணத்திலே ஊற்றி இருக்கிறார். அந்த ஜீவன் நமக்காக ஊற்றப்படுவதினால், அந்த ஜீவன் நமக்குள்ள வருகிறபடியினால் நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய ஆவிலே, ஆத்மாவிலே இருக்கிற எல்லா தத்தளிப்புகளை நீக்கி போட்டு நம்மை ஆசீர்வதித்து உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லது மனுஷர்களால் நம்முடைய கையில இந்த தத்தளிப்பின் பாத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குமானால், உங்கள் முதுகை தரையாக மிதித்து நடந்தவர்களாய் இருப்பார்களானால், உன் கையில இருக்கிற இந்த பாத்திரத்தை நீக்கி உன் முதுகை தரையாக வைத்து மிதித்து நடந்தவர் கையில கொடுத்து விடுவார். நான் சில நேரங்கள்ல நான் நினைப்பேன், நம்ம ஒருத்தங்களை அற்பமா நினைச்சு, உதாசீனப்படுத்தி, அலட்சியப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, இவன் இப்படிதான், இவன் இப்படிதான், இவன் இப்படிதான் அவங்கள மிதிச்சு 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 நடந்திருந்தோம்னா ஆண்டவர் பார்க்கிறாரு, அந்த யார மிதிச்சு நடந்தியோ அவங்க கையில நீ கொடுத்த தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கிட்டு அதை உன் கையிலேயே கொடுத்துருவ. ஆகவே நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அருமையானவர்களே, இந்த காலை வேளையில தேவன் பக்கமாய் நாம் திரும்பும் போது தேவன் நம்ம கையில இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போட்டு நமக்கு சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போட்ட தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறப்பெல்லாம் படிப்பேன். கர்த்தர் டைட்டஸ் ஐ மோகனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் டைட்டஸ் ஐ மோகனின் பாழான ஸ்தலங்களை தேறுதல் அடைய செய்வார். டைட்டஸ் ஐ மோகனின் வனாந்தரத்தை ஏதேனை போலவும், டைட்டஸ் ஐ மோகனுடைய அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் டைட்டஸுக்குள் இருந்து உண்டாகும் என்று படிப்பேன். இது எத்தனை உண்மை பாருங்க. அவர்தான் ஆறுதல் செய்கிற தேவன், நம்மை தேறுதல் அடைய செய்கிற தேவன், பாழானதை எல்லாம் எடுப்பித்து கட்டி நம்மை நிலைப்படுத்துகிற தேவன். இந்த தேவன் தான் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்கள் கையில நீங்கள் குடித்து கொண்டிருந்த அவிசுவாசம் என்கிற பாத்திரம், அலட்சியம் என்கிற பாத்திரம், இதை குடிச்சு குடிச்சு உங்க வாழ்க்கையை நீங்க கெடுத்து கொண்டிருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க கையில இருக்கிற தத்தளிப்புகளை நீக்கி போட்டு
உங்களை ஆண்டவர் ஆறுதல் செய்து உங்கள் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து உங்களுடைய வனாந்தரத்தை வயல் நிலமாக மாற்றி செழிப்பாக்கி உங்க அவாந்தர வெளியை ஏதேன் தோட்டத்தை போல கர்த்தருடைய தோட்டத்தை போல, கர்த்தருடைய தோட்டம் என்றால் சபை, சபையில வைத்து உங்களுக்குள்ள மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கீத சத்தமும் புறப்பட செய்வாராக. கர்த்தர் கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். கிருபையின் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். மேன்மையான காரியங்களை உங்களுக்கு செய்வார். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் கையில இதுவரைக்கும் இருந்த தத்தளிப்புகளை அகற்றி போடுவார். நாளைக்கு இன்னொரு பாத்திரத்தை குடித்து இந்த தொடர்ச்சியை நாம் சிந்திக்கலாம். கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.